Hi to all. நான் உங்கள் கிருஷ்ணன் மது from Adda 24/7 தமிழ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட question and answer session 5. இந்த Q&A session 5 வந்து பாத்தீங்கன்னா something better இருக்கும் compared to the previous வந்து 1 ல இருந்து 4 செஷனை விட. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ரியல் டைமில் வந்து ஒரு கேம்பெயினுக்கு எப்படி டார்கெட் ஆடியன்ஸ் செட் பண்ணுறது அந்த எல்லா விஷயத்தையும் இதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 1லேருந்து 4 Q&A செஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1லேருந்து 4 Q&A செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டவுட்ஸ் இருந்ததோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு செஷன் 4ல் வந்து ஒரு மேம் கேட்டிருந்தாங்க, நான் எப்படி என்னோட சாரீ பிஸ்னஸை டிஜிட்டலில் கொண்டு வந்த பிஸ்னஸ் எப்படி வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதில் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இன்னொரு நபர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா டார்கெட் ஆடியன்ஸ்னால் என்னங்க, அது எப்படி வேலை செய்யுது, இதை வச்சு எப்படி மெட்டா ஆட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் நல்லா திறமையான ஆளாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்மளால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் பெட்டராக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி எதையோ ஒரு பிஸ்னஸ் வச்சு சொல்கிறதுக்கு லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி அந்த சாரீ பிஸ்னஸையே நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு சொல்லும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து அதையே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து நடுவில் எதுவும் ஸ்கிப் பண்ண வேணாம். பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேயும் எந்த டைமில் வரும்ன்றது எனக்கும் கிளியராக தெரியாது. அதனால் கண்டினியூவாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ எல்லாமே தனித்தனியாக வந்து அடா யூடியூப் சேனலில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் அதுக்கப்புறமா வந்து 2 வீடியோ இருந்திருக்கும். இது வந்து 3வது வீடியோவாக இருக்க போகுது Q&A செஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டோட URL வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக ஏதாவது நீங்கள் வந்து அந்த முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்க்கலன்னா கொஞ்சம் இதை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இதை பாருங்கள், அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டானா என்ன, அது வந்து எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேம்பெயின், ஆட் செட், ஆட் மொத்தம் 3 ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு கேம்பெயின் பண்ணுறோம், அந்த கேம்பெயினில் வந்து டிஃப்ரெண்ட் ஆட் செட்டு, ஒரு ஆட் செட்லேயும் நம்மளால் டார்கெட்டில் ஆடியன்ஸையும் பிளேஸ்மெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவலாகவும் பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை ஓவரால் பட்ஜெட்லேருந்து இந்த 3 ஆட் ரன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக பட்ஜெட் வந்து ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் தனியாக நீங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும். சரி, ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டிங் லெவலில் இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து டெஸ்டிங்லாம் பண்ண ரூமில் டேரெக்டாக ஆட் போடுறேன்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் ABOன்னு சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆட் செட்டை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஆட் செட்டுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னேன் டார்கெட் ஆடியன்ஸும் பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸில் என்னென்னலாம் இருந்தால் டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது முதல்ல டார்கெட் ஆடியன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை வாங்குறவங்களுடைய இவங்க இருக்காங்களே கஸ்டமர் இருக்காங்களே அந்த கஸ்டமர் என்னென்ன தகுதி திறமைகள்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்ன்றோம். ரோட்டில் போகிற எல்லாருக்கும் நான் விளம்பரம் பண்ணுறதுனால எனக்கு எந்த உபயோகமும் கிடையாது. பர்டிகுலராக இந்த ப்ராடக்டை இந்த குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வாங்குவாங்கன்ற தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கும்போது நம்மளால் வந்து ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும். அந்த நபருக்கு நம்ம கரெக்டாக பிச் பண்ணால் நம்மளோட ப்ராடக்டை விற்க முடியும். என்றைக்குமே தேவையான நபர்கிட்ட தான் தேவையான விஷயத்த பேசணும். தேவையில்லாத நபர்கிட்ட நம்ம அதை போய் பேசும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வியாபாரம் நடக்காதுன்ற சைக்காலஜியை பேஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படிலாம் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணலாம்னா முதல்ல லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க அந்த 4th செஷனோடைய தொடர்ச்சி, அதாவது வந்து நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். இந்த 4th செஷனோட தொடர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மேம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரி அண்டு தமிழ்நாடு இது சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து ஏஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வயசுலேருந்து எந்த வயசில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து அவங்க வந்து மென்னாக இருக்கணுமா விமனாக இருக்கணுமா இல்லை யூனிசெக்ஸ் 2 பேருமே இருக்கணுமா அப்படின்றத வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் பீப்புள் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ரீஜனல் பீப்புளும் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து என்னால் வந்து இன்கேஸ் ஹிந்தியில் பேசுகிறாங்க, இல்லை தெலுங்கில் பேசுகிறாங்க, மலையாளத்தில் பேசுகிறாங்க, எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அதனால் லாங்குவேஜில் வந்து நீங்கள் தமிழ் இல்லை இங்கிலீஷ் ஆல்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் நம்மளால் வந்து தனியாக விளம்பரப்படுத்த முடியும். அது எப்படிங்க வந்து மெட்டா கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா டைப்பிங்க்கு, அந்த கீபோர்டில் வந்து என்ன லாங்குவேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா வந்து அங்கே வந்து சிங்க் ஆயிரும். அதேமாதிரி ஜெண்டரு, ஏஜ் இதெல்லாம் வந்து எப்படி சிங்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும் போதே அதில் என்ன பண்ணிடுறீங்க, உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு எல்லாம் கொடுத்துட்றீங்க. மொபைல் ஃபோனில் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய லொக்கேஷன் வந்து சிங்க் பண்ணிக்கும். சரியா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு தான் அது டார்கெட் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒரு டெமோகிராஃபிக் லொக்கேஷன்ஸு இது எல்லாமே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் டீட்டெயில் டார்கெட்டிங், இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். டீட்டெயில் டார்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபருக்கு மட்டும் நான் விளம்பரத்தை காட்டுறது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் புதுசாக இந்த செஷனில் டைரெக்டாக உள்ள வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு மேம் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ண போகிறேன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 or 25 ரேஞ்சிலேருந்து 45 ரேஞ்சஸ்க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா விமன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது சாரி பிஸ்னஸ்ன்றனால ஒரு 3-4 கேட்டகரி மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ டெமோகிராஃபிக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எஜுகேஷன், ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டு, லைஃப் ஈவெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனிவர்சரி, பர்த்டே வரப்போகிறது, இது எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரவங்களையும் தனியாக பார்க்க முடியும். பேரண்ட்ஸ், ஒரு 0லேருந்து 12 மாதம் குழந்தையோட அப்பா அம்மா, 1லேருந்து 3 வயசு குழந்தைங்களோட அப்பா அம்மா, இந்த மாதிரி அப் டு 21 வயசு குழந்தைங்களோட அப்பா அம்மா வரைக்குமே பார்க்க முடியும். அடுத்து லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து லக்ஸரியாக பண்ணுறீங்களா, இல்லை ஹை லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்களா, மீடியம் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்களா, இது மாதிரி ஹைலி குட்ஸட் ப்ராடக்ட்டு இது மாதிரிலாம் வந்து விரும்புகிறீங்களா, ஹை வேல்யூ குட்ஸ், லோ வேல்யூ குட்ஸ், இது எல்லாமே லைஃப் ஸ்டைலில் வந்துடும். அடுத்து ஒர்க், நீங்கள் ரீசெண்டாக எங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸிஸ்டிங் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போடுவீங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே இதில் வந்து கவர் அப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ஏன்னா மொத்தமே 3 கேட்டகரியில் தான் டீடைலிங் ஒர்க் ஆகுது. டீடைல் டார்கெட்டிங், டெமோகிராஃபிக், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர். இதுக்குள்ளெல்லாம் உள்ள எக்கச்சக்கமாக அது வந்து ஒரு கடல் மாதிரி, அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபண்டமெண்டலாக ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப், சரியா? இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ நீங்கள் வந்து மேரிடா, சிங்கிளா, விடோவா, செப்பரேட்டடா, எதுவோ அதெல்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸில் இந்த ஆர்கானிக் ஃபுட்டு, எக்ஸசைஸு, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் பீப்புளெலாம் இதில் வந்து தனியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹாபிஸ் அண்ட் ஆக்டிவிட்டி, உங்களுடைய ஃப்ரீ டைமில் என்னென்ன ஹாபிஸ், மியூசிக்ஸ் கேட்குறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஹாபிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். அடுத்து ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன், இதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இன்ட்ரெஸ்டடாக வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே இந்த ஷாப்பிங் அண்ட் ஃபேஷனில் அந்த ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது எல்லாமே இங்கே வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆனிவர்சரி, இந்த இயர் வந்து எனக்கு இந்த மந்த் வந்து ஆனிவர்சரி, இதெல்லாம் நீங்கள் அங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஆனிவர்சரி பீப்புளை மட்டும் தனியாக டார்கெட் பண்ண முடியும். மொபைல் டிவைஸ் யூஸர், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய இ-காமர்ஸ் ப்ராடக்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஐஃபோனில் போய் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டில் போய் ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு காசு நிறையா இருக்கும், அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகவே கொடுக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ, மிடில், ஹை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுக்கலாம். 50,000 ரூபாய்க்கு மேலே, 25,000 to 50,000 ரூபாய்க்கு உள்ள, லெஸ் தென் 25,000, இந்த மாதிரி தனியாக கூட நீங்கள் வந்து பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விளம்பரம் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கறது தான் இதோட மெயின் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது இதுன்னு யோசிக்கிறத விட கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து இந்த வேர்டிகல்ஸில் நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுதுன்றது தான் எப்பயுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அப்படி பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட பேஜ் அண்ட் டிஜிட்டல் ஆக்டிவிட்டி. ஸோ டிஜிட்டல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் திறந்துருப்பாங்க, 1 year ஆயிருக்கும், 2 year ஆயிருக்கும், 3 year ஆயிருக்கும், இந்த மாதிரி பீப்புளை தனியாக டார்கெட் பண்ண முடியும்.
ஃபேஸ்புக் பேஜ் அட்மின் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பேஜ் உருவாக்கியிருக்காங்கன்னா அது என்ன கேட்டகரின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பேஜா, பியூட்டி பேஜா, அப்புறம் வந்து ஃபுட்டு அந்த ரிலேட்டடான பேஜா, இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டி பேஜா, இந்த மாதிரி செக்டார் வைஸில் தனியாக அவங்களையும் நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஆன்லைன் ஷாப்பிங்கில் தனித்தனியாக இருக்குது, ரீட்டைல் பேஜ் எல்லாம் தனித்தனியாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெமோகிராஃபிக் இன்ட்ரெஸ்ட் பிஹேவியரை வச்சு தான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது. இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உள்ள அவைலபிளாக இருப்பாங்க. ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ண முடியும். சரியா? இதை பார்த்தா தான் நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த விஷயத்த நம்ம சொல்கிறது. அடுத்து கஸ்டம் ஆடியன்ஸ்னு இருக்குது. கஸ்டம் ஆடியன்ஸுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க, இல்லை இப்போ ஏதோ ஒரு வீடியோ கேம்பெயின் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் தனியாக டார்கெட் பண்ணிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து அந்த வீடியோ ஆட் வந்து பண்ணேன். இந்த வீடியோ ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம்னா இதில் வந்து நான் வந்து 4 நிமிஷம்னு வச்சுக்கலாம் ஈஸியாக புரிதலுக்காக. அப்போ எவ்ரி 1 மினிட் வந்து 25% வச்சுக்கலாம். 10% பார்த்தவங்கள தனியாக ஃபில்டர் பண்ண முடியும், 25% பார்த்தவங்கள தனியாக ஃபில்டர் பண்ண முடியும், 50, 75, 100ன்னு தனித்தனியாக பார்த்தவங்கள எல்லாத்தையுமே பண்ண முடியும். இல்லை 0லேருந்து 5 செகண்ட் பார்த்தவங்களே பின்ன ஃபில்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால யாரெல்லாம் மேக்ஸிமம் நேரம் என்ன பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட வீடியோவை திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட்டில் டார்கெட் பண்ணுறது, ரீடார்கெட்டிங், ரீமார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் மூலயமா வந்து ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எப்படி ப்ரோ அது வந்து அவைலபிளாக இருக்கும், அவங்கள எப்படி டார்கெட் பண்ண முடியும்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 1 லட்சம் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், பேர் இருக்கும். இப்போ ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தாலும் ஓகே, இல்லை இமெயில் ஐடி மட்டும் கொடுத்தாலும் ஓகே, இல்லை யூசர் ஐடின்னு வாங்க, ஃபேஸ்புக்கோடைய அக்கௌண்ட் இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி, இது 3த்தில் எதை கொடுத்தாலும் சரி அந்த ஆடியன்ஸை தனியாக நம்மளால், அதாவது இதே ஃபோன் நம்பரை கொடுத்து ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணியிருந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆடியன்ஸ் கேட்டகரியில் வந்துடுவாங்க. இதே இமெயில் ஐடியை கொடுத்து அங்கே வந்துருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆடியன்ஸ் எடுத்துட்டோமா, இதே மாதிரி சிமிலர் பிஹேவியர் இருக்கக்கூடிய பீப்புளை தான் லுக்கலைக் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டம் ஆடியன்ஸ், லுக்கலைக் ஆடியன்ஸ். ஓகேவா? அடுத்து சேவ்டு ஆடியன்ஸ். சேவ்டு ஆடியன்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ இந்த டார்கெட் ஆடியன்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், அது சேவ்டு ஆடியன்ஸ். கஸ்டம் ஆடியன்ஸ்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டாவோட பிக்சல் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு டார்கெட் பண்ணுறது, டேட்டா பேஸ் லோட் பண்ணுறதுலாம் கஸ்டம் ஆடியன்ஸ். லுக்கலைக் ஆடியன்ஸ்னா அதே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ். இப்போ நான் வந்து ஆன்லைனில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்குன்னு இந்த மாதிரி பிஹேவியர்லாம் அவன் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கான்ல, என்ன மாதிரி சிமிலரான பிஹேவியர் உள்ள பர்சனை வந்து கண்டுபிடிக்கிறது தான் லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இவ்வளோ தான் டார்கெட் ஆடியன்ஸ் பற்றின விஷயம். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து 2-3 டிஃப்ரெண்ட் ஆட் செட் ரன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இவங்க வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சாரீ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து ஒரு 3 to 4 கேட்டகரி வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 to 4 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து இது எடுத்துக்கலாம், நார்மல் வெறும் சாரின்னு இருக்கிறது எடுத்துக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெட்டிங் சாரின்னு ஒன்று இருந்திருக்கும். 3வது உப்படா சாரி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தனித்தனியாக டார்கெட் பண்ணுறீங்களோ அப்படி டார்கெட் பண்ணும்போது தான் அதுலேருந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு, அப்போ எந்த ஆடியன்ஸ் என் பிஸ்னஸ்க்கு செட் ஆவாங்க அப்படின்னு உங்களால் வகைப்படுத்தி அதை மட்டுமே ஃபியூச்சர் ஃபுல்லாக டார்கெட் பண்ண முடியும். பொதுவாக எல்லாத்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து எந்தெந்த ஆடியன்ஸ்லேருந்து எவ்வளோ பீப்புள் வந்தாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கேம்பெயின் அப்படி பண்ணாமல் இப்படி தரம் பிரித்து தனித்தனியாக போட்டு விடுங்க. அதுலேருந்து அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபியூச்சர் ஃபுல்லாக வந்து ஓகே 3மே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 தனித்தனியாக ரன் பண்ணக்கூடாது, 3த்தையும் ஒன்றா கிளப் டுகெதராக ஃபியூச்சரில் ரன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போட்டு எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ மேட்டரை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த ஆட் செட் 1 பண்ணோம்ல, இந்த ஆட் செட்டையே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வெறும் என்ன மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு சாரின்ற ஆடியன்ஸ் வச்சுருப்பீங்க, 2வது உப்படா சாரின்னு தனியாக வச்சுருங்க, 3வது இந்தியன் வெட்டிங் சாரின்னு தனியாக வச்சுருங்க. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை. இதில் இருக்கிறத அப்படியே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ணால் போதும். சரியா? அதை தாண்டி நம்ம வந்து அடிஷ்னலாலாம் நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. அதில் மெயினில் மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம், மற்றபடி சப்லலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தானே தவிர்த்து இன்னும் நம்மளோட மெயின் சாப்டருக்குள்ளே நம்ம போகல. மெயின் சாப்டரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அதோட ஓவர் வியூ அவுட்லைன் தான். ஓகேவா? மெயின் இதுக்குள்ளே போயிடுவோமா? மெயினாக இங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன், இவரை தூக்குவோம். இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து சாரி பிஸ்னஸ். ஓகே, சாரி பிஸ்னஸோட டார்கெட்டிங் ஏற்கனவே நம்ம மேம் கிட்ட பேசினதை நான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பேன். ஒரு கேம்பெயின், இந்த கேம்பெயினோடைய அப்ஜெக்டிவ் என்ன, கேம்பெயின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன மாதிரியான மாடலில் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான். அதில் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நிறையா இருக்குது. என்கேஜ்மெண்ட், டிராஃபிக்,
அப்புறம் வந்து சேல்ஸு, ஆப் இன்ஸ்டால்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ டார்கெட் ஆடியன்ஸை பற்றினது தான்றனால அதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக டைவ் பண்ணல. ஏன்னா பண்ணால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும்ட்டுன்னு. கேம்பெயினோட ஸ்ட்ரக்சர், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் தனியாக பார்க்கும்போது அந்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த Q&A செஷனில் வரப்போகுது, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்கேஜ்மெண்ட்ன்ற அப்ஜெக்டிவ். என்கேஜ்மெண்ட் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கெலாம் தகுந்த ஒரு இது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் மெசேஜ் கேம்பெயின் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து டெய்லி பட்ஜெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட் ரன் பண்ண போகிறேன். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செட் 1க்கு வந்து 333 ரூபா, ஆட் செட் 2க்கு வந்து 333 ரூபா, ஆட் செட் 3க்கு 333 ரூபா. இது வந்து ஆடோட டிஸ்பிளே பட்ஜெட் தான். இது கூட ஜிஎஸ்டி வேல்யூ சேர்த்து போட்டிங்கன்னா தான் அந்த கேம்பெயின் வந்து அந்த பட்ஜெட், இந்த மென்ஷன் பண்ணுற பட்ஜெட் வரும். அப்போ எவ்வளோ உள்ள போடணும்? 1000 ப்ளஸ் வந்து அதோட 18% ஜிஎஸ்டி 180, 1150 ரூபா போட்டிங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கேம்பெயின் மெத்தடில் நம்ம பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்னேன் கேம்பெயின், ஆட் செட், ஆடு. ஸோ கேம்பெயினை பார்த்துட்டோமா, அடுத்து ஆட் செட் பார்க்கலாம். ஆட் செட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட்ஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம், மொதல் ஆட் செட்டை மட்டும் நான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா செகண்ட் தேர்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணால் போதும். ஆட் செட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட். இது 2 தான் நம்ம அதில் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் கேம்பெயின் தான் பண்ணுறோம். அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா நேராக உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துருவாங்க. அதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஏன்னா போன Q&A செஷன் 4ல் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம், வாட்ஸ்அப் கேட்லாக் எப்படி செட் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது தான் பார்த்துருந்தோம். அப்போ அங்கே ஆல்ரெடி வாட்ஸ்அப் கேட்லாக் செட் பண்ணியிருக்கனால இங்கேருந்து இப்போ வாட்ஸ்அப் கேம்பெயினுக்கு பீப்புள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டாங்கனாலே அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அந்த பொருட்களை வாங்கிக்க முடியும். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் Q&A செஷன் 4 பார்க்காதவங்களுக்கு இந்த Q&A செஷன் 5 வந்து கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். அதனால் Q&A செஷன் 4 வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சோஷியல் மீடியா Q&A செஷன் 4ன்னு இருக்கும், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ டார்கெட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ லொகேஷன் மேம் என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. அது கூடவே அதோடு நிறுத்திடக்கூடாது, எக்ஸ்க்ளூடிங் ரிமைனிங் ஸ்டேட். இப்போ வந்து ஒரு 28-30 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 2 எடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிற ஸ்டேட்டை எக்ஸ்க்ளூடில் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் நான் விஷுவலி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் முன்னாடியே காமிச்சா நீங்கள் வந்து ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் இருப்பீங்கன்றனால தான் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைண்டுக்கு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். ஒரு நல்ல மார்க்கெட்டர் எப்பயுமே ஸ்ட்ராட்டஜியை வகுப்பார், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவார். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜியை வகுக்க மாட்டார். அதனால தான் நம்ம இந்த பேட்டர்னில் நம்ம பண்ணுறோம். சரியா? அடுத்து ஜெண்டர் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சாரி, அதனால் ஃபீமேலுக்கு. மென் வாங்க மாட்டாங்களான்னு கேட்டால் நம்ம முன்னாடி செஷன்லேயே சொல்லியிருக்கோம், ஒரு 10% வாங்க போகிறாங்கன்றதுக்காக 90% பட்ஜெட் அதில் கொண்டு போய் கொட்ட முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஃபீமேலை டார்கெட் பண்ணுறோம். அதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஏஜ் 24லேருந்து 45 வயசு. ஓகேவா? அடுத்து லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஏன்னா மேம்க்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணுறோம். டீட்டெயில் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சாரின்றது தான் மெயின் இன்ட்ரெஸ்ட்டாக. அதில் வந்து நேரோ ஆடியன்ஸ்னு என்ன சொன்னேன், அண்டு லாஜிக். இந்த சாரி மேலேயும் விருப்பமாக இருக்கணும். என்கேஜ்டு ஷாப்பர்னு என்ன சொல்லியிருக்கேன், கடந்த ஒரு வார பீரியடில் யாரெல்லாம் ஒரு விளம்பரத்தை மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பை நவ், ஷாப் நவ், இந்த விளம்பரத்தெல்லாம் அந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இதில் இருப்பாங்க. அதுவும் கடந்த ஒரு வாரம் மட்டுமே, அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ரீட்டைல். ஆன்லைனில் யாரெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறாங்களோ அந்த பேஜ் ஓரியன்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. இது ரெண்டுமே நான் வந்து நேரோ பண்ணுறேன். ஸோ இப்போ என்னுடைய லாஜிக் படி சாரி மேலேயும் விருப்பமாக இருக்கணும். கடந்த 7 நாளில் அவங்க வந்து ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு வந்து பை நவ் இல்லை வந்து ஷாப் நவ் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணும்போது கொஞ்சம் விலை வந்து ஒரு டபுள் த சார்ஜஸோ ட்ரிபிள் த சார்ஜஸோ இல்லை 5 ரூபா 10 ரூபாயோ கூட தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டியான ஆடியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த குவாலிட்டின்றது கூகுள் ஆட்ஸோட குவாலிட்டிக்கு ஈக்குவலாக என்னால் சொல்ல முடியாது உறுதியாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஆட்ஸ் தான், சோஷியல் மீடியா தான். கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங் இன்டென்ட் பீப்புள். ஏன்னா அங்கே கூகுளில் சர்ச் பண்ணி உள்ள வராங்க. அப்போ அவன் அந்த கீவேர்டு போட்டு, இப்போ எக்ஸாம்பிள் சாரி இல்லைனா வந்து ரெட் கலர் சாரி அப்படின்னு தேடி வரவங்களுடைய இன்டென்ஷன் வந்து சாரி வாங்கணும், அது ரெட் கலரில் வாங்கணும்னு இருக்குது. அப்போ அவன் ஆல்ரெடி வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டான். இப்போ ப்ராடக்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறான். ஆனால் சோஷியல் மீடியா ஆட்ஸ் அப்படி கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஹேவியர் உள்ள ஆடியன்ஸ்க்கு நான் என்னுடைய விளம்பரத்தை காமிச்சா அவன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தான் செய்கிறோம். இதுதான் கூகுள் ஆட்ஸுக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால் கூகுள் கூடயே எல்லாத்தையும் ஒப்பிட்டு இருக்காதிங்க. ஏன்னா ஒரு சில பிஸ்னஸ் கூகுளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் சர்ச் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை காஸ்ட் பர் கிளிக், ஒரு விளம்பரத்தை கிளிக் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம்.
ஆனால் மெட்டா ஆட்ஸில் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. 1000 பேர் பார்க்குறதுக்கே ஒரு 30 ரூபாவில், ஏட்லாம் 20 ரூபாவில் தான் போகுது. 1000 பேர் காஸ்ட் பர் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, காஸ்ட் பர் மைல்னு சொல்லுவாங்க. 1000 பேர் உங்கள் விளம்பரத்தை பார்க்குறதுக்கு எப்படி. மெட்டா ஆட்ஸ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கிளிக்குக்கு எவ்வளோ காசு போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 1000 பேர் பார்க்க எவ்வளோ காசு, சிபிஎம்னு சொல்லுவாங்க, காஸ்ட் பர் மில்லி இல்லை மைல்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஓகேவா, 1000 பேர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு என்னுடைய கரண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நான் லாஸ்ட் செஷனில் காமிச்சிருப்பேன். அதுக்கு வந்து 20 ரூபா 22 ரூபா தான் போகும் 1000 பேர் பார்க்கவே. நீங்கள் ஒரு 1000 பேர் பார்க்குறதுக்கு ஒரு 100 நோட்டீஸ் அடிக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம், இல்லை வால் போஸ்ட் அடிக்கிறீங்கனால இதை விட காஸ்ட்டு கூட தானே வரும். அதே மாதிரி யார் யார் பார்த்தாங்கன்னா அங்கே உங்களால் வால்பேப்பரில் வால் போஸ்டரில் கண்டுபிடிக்க முடியாது. பட் இங்கே யார் பார்த்துருக்கா அவங்கள ரீடார்கெட் பண்ணுறது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். எனக்கு வேணுன்றவங்க மட்டும் பார்த்தா போதுன்றது தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். வால் போஸ்ட் அடிச்சிங்கன்னா ரோட்டில் போகிற எல்லாரும் தான் பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் டார்கெட் ஆடியன்ஸு. இப்போ இந்த ஆட் செட் 1 நான் பண்ணிட்டேன்னா, பிளேஸ்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபீடு ரீல் மொத்தம் 4 தான், உள்ள 20க்கு மேலே இருக்கும். எல்லாத்துலேயும் போட்டு காசை வீண் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக் ஃபீடும், இன்ஸ்டா ஃபீடும், அடுத்து ஃபேஸ்புக் வீடியோ ஃபீடை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரிக்கு தான் பிளேஸ்மெண்ட்டு. அடுத்து ரீல்ஸ் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. இதை மட்டும் பண்ணுங்கள், காசு கண்டிப்பாக சேவ் ஆகும். நான்லாம் 1000 கேம்பெயினுக்கு மேலே பண்ணியிருக்கேன். 300 கிளைண்ட்டுக்கு மேலே நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறாங்க. 1000ன்றதுலாம் சின்ன நம்பர். ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கே நான் 2-3 கேம்பெயின் பண்ணுறேன்னா, அப்போ 300 கிளைண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த 8 வருஷ காலத்தில் எத்தனை கேம்பெயின் பண்ணியிருப்பேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி 300 கிளைண்ட்டுன்றது ஆக்டிவ் கிளைண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இது எவ்வளோ ரீல்ஸு எவ்வளோ ஃபீட்ஸில் வருது அப்படின்றதெல்லாம் எனக்கு தனித்தனியாக நான் அனலைஸ் பண்ணி வச்சனால தான் பொதுவாக இது பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஃபாரின் பீப்புளோடைய எஜுகேஷனல் வீடியோலாம் பார்த்தீங்கனாலும் அவங்களும் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஆட் செட் ரெடி ஆயிடுச்சா, இந்த ஆட் செட்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஆட் செட் 2க்கு கொண்டு வந்துடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆட் செட்டில் எக்ஸப்ட் டீட்டெயில்டு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். என்னென்னா அங்கே வந்து வெறும் சாரீ, இங்கே வெட்டிங் சாரீ. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரோ ஆடியன்ஸு, என்கேஜ்டு ஷாப்பர், அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ரீட்டைல். அடுத்து வந்து இதில் ஆட் செட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆட் செட் எக்ஸப்ட் டீட்டெயில் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே வந்து சாரீ ஸ்டோர். நான் உப்படா சாரீ தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் சாரீ ஸ்டோர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆன்லைனில் சாரீ ஸ்டோர் மாதிரி பொட்டிக் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, விச் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்களே, லைக் பண்ணிருப்பாங்க, கமெண்ட் பண்ணிருப்பாங்க, சேட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, இதெல்லாம் சாரீ ஸ்டோரில் வந்துடும். அதே நேரோ ஆடியன்ஸ். இதே தான் இங்கே டூப்ளிகேட் பண்ணிருக்கேன். சரி, உங்களுக்கு கணக்கு காட்டணுமேன்றதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து ஆட்ஸ் வந்து நீங்கள் வீடியோ ஆடு போடுறீங்களா, இமேஜ் ஆடு போடுறீங்களா, அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். இந்த Q&A செஷன் டார்கெட் ஆடியன்ஸை பற்றின ஒரு விவரத்துக்கு தான் முழுக்க நம்ம வச்சுருக்கோமே தவிர்த்து ஒரு கேம்பெயினை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ரன் பண்ணுறது எப்படின்றது கிடையாது. இதெல்லாம் முழுக்க உங்களுக்கு கோர்ஸில் வந்து கவர் அப் ஆகும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு கேம்பெயினை பில்ட் பண்ணி பண்ணுறதுன்னு. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் உங்களுக்கு 10% இன்ஃபர்மேஷன் தான். பட் இது கம்பேரிட்டிவ்லி அதர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 80%க்கு மேலேயே உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி நாங்கள் வகுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். இப்போ தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். விஷுவலாக பார்க்கலாமா? ஸோ இப்போ விஷுவலி நான் பார்க்கணும் அப்படின்னும் போது ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்ஸ் மேனேஜரில் இங்கே உள்ளே போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு 6-7 இன்ஃபர்மேஷன் இருக்கும் மெனுவில், சப் மெனுஸ். இதில் ஆடியன்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எனக்கு வேரியஸ் ஆட் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி அக்கௌண்ட்டு. இப்போ இதில் போய்ட்டு கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே 3 இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே அங்கே சொன்னேன். கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் லைக், சேவ்டு ஆடியன்ஸ்னு. ஸோ கஸ்டம் ஆடியன்ஸில் நீங்கள் யாரெல்லாம் ரீடார்கெட்டிங் பண்ணுறதுக்கான செட்டிங் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். லுக் லைக் ஆடியன்ஸ் இந்த கஸ்டம் ஆடியன்ஸ்லேருந்து அதே மாதிரி சிமிலர் பீப்புள். சேவ்டு ஆடியன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் நம்மளே டைரெக்டாக டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்பயுமே அந்த பேர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாரீ ப்ராடக்ட். நான் எப்பயுமே இங்கே பிஸ்னஸ் நேம் வச்சுப்பேன், சாரி. அடுத்து வந்து தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி. அதுக்கப்புறமா ஃபீமேலு, அதனால் ஃபீமேல்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் குரூப் வந்து 24 to 45. ஏன் இவ்வளோ போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிங்கன்னா நல்லது. ஓகேவா, 24 to 5 இது மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நான் டிஃபால்ட்டாக என் கம்பெனியில் எப்பயுமே வந்து இந்த ஃபீட்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான் கொடுப்பேன்றதுனால நான் அப்படியே விட்டுறேன். சரியா, இப்படி போடும்போது தான் அடுத்த வாட்டி திருப்பி இதே ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே லொக்கேஷன் இருக்கா, லொக்கேஷன் ஏற்கனவே நான் சொன்னேன்.
தமிழ்நாடு ஸ்டேட்டும் புதுச்சேரி, நீங்கள் யூனியன் பிரதேசன்றீங்களோ இல்லைன்னா வந்து ஸ்டேட்டுன்றீங்களோ, இங்கே இந்த 2 டார்கெட் வந்து நம்ம வச்சாச்சு. இது வந்து என்ன பண்ணோம், அங்கே ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டோம். இது இருக்கா, எக்ஸ்க்ளூட் ரிமைனிங் ஸ்டேட்ஸ். ஏன் ரிமைனிங் ஸ்டேட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம்? மெயின் காரணம், இது இல்லாத மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஏற்கனவே மெட்டா ஆட்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பீப்புள் லிவிங் ஆர் ரீசென்ட்லி இன் திஸ் லொக்கேஷன். மொத்தம் 3 ஆப்ஷன் ஃபஸ்ட் இருந்தது. பீப்புள் ஹூ லிவிங் இன் திஸ் லொக்கேஷன், நீங்கள் எந்த ஊரை இங்கே டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே வசிக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம விளம்பரத்தை காட்டுன்னு அர்த்தம். ஹூ ரீசென்ட்லி ட்ராவல்ட் இன் திஸ் லொக்கேஷன்னா, இப்போ நான் சென்னைக்கு தான் நான் டார்கெட் பண்ணிருக்கேன், ஆனால் மதுரையில் இருந்தேன், போன வாரம் சென்னை போயிட்டு வந்தேன்னா அப்போ நானும் வந்து உங்கள் டார்கெட் ஆடியன்ஸில் வந்துடுவேன். 3வது வந்து ஹூ ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் லொக்கேஷன். யாரெல்லாம் இப்போ நான் மதுரையில் இருந்தாலும் சென்னையில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி மேலேயே நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னா அவங்களையும் டார்கெட் பண்ணலாம். முன்னாடி இந்த தனித்தனியாக 3 ஆப்ஷன் இருந்தது. பீப்புள் ஹூ லிவிங் இன் திஸ் லொக்கேஷன் வச்சுட்டு மட்டும் லோக்கல் பிஸ்னஸ் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி மெட்டாக்கு வந்து இதனால் டார்கெட் ஆடியன்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. 2 லட்சம் ஆடியன்ஸாவது ஒரு கேம்பெயினுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ஆடியன்ஸ் கம்மியாகிறாங்களேன்னு அந்த 3 ஆப்ஷனை மெட்டா தூக்கிட்டான். இப்போ இது 2த்தையும் கம்பைன்டுக்கு எதிர வச்சிருக்காங்க. அதாவது ஹூ லிவிங் இன் திஸ் லொக்கேஷனும் ரீசென்ட்லி ட்ராவல்டும் வச்சிருக்காங்க. அப்போ 3ஆவதா ஒன்று சொன்னீங்களே, அவங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே ஒளிஞ்சிருக்காங்க பாருங்க. reach more people likely to respond to your ads will show we will also show ad to people interested in your selected city and region in those countries. அது ஓரியன்டா இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களையும் நம்ம காட்டுறது. அப்போ எனக்கு இது வேண்டாம், ஏன்னா என் கிளைண்ட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வேறு ஸ்டேட்லேருந்து நான் காமிச்சிட்டு திடீர்னு அது வந்து அன்னோனாக போச்சுன்னா யூஸ் இருக்காது. எக்ஸ்க்ளூட் சொன்னீங்களே, இது எப்படி, இங்கே எக்ஸ்க்ளூட் கொடுத்துக்கோங்க. ஆட் லொக்கேஷன் இன் பல்க்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரீஜன் அண்ட் ஸ்டேட்டை தான் இது பண்ண போகிறீங்கன்னா ஓகே, இல்லை சிட்டி பண்ண போகிறீங்கன்னா சிட்டின்னு கொடுத்துக்குங்க. நான் வந்து ரீஜன் அண்ட் ஸ்டேட் தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து அடிக்கிறேன் மத்திய பிரதேஷ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மா போட்டு உத்தர் பிரதேஷ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ இதை போய் நான் மேட்ச் லொக்கேஷன் கொடுத்தேன்னு வைங்களேன், அந்த 2 ஸ்டேட் இங்கே காட்டுதா. ஆட் டு லொக்கேஷன் கொடுத்துட்டேன்னா இது 2 எக்ஸ்க்ளூட் காட்டுதா. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் ChatGPTயில் போட்டு எடுக்கிறீங்களோ இல்லை நீங்களா லிஸ்ட் வச்சுக்கிறீங்களோ அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான் டார்கெட் பண்ண போகிறேன். இதை தூக்கி விட்டுறேன். ஓகே, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து தூக்கிக்கலாம். இப்போ ஏஜ், இது வந்து மினிமம் ஏஜ். ஆக்சுவலாக இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஆடியன்ஸ் கிடையாது. இது வந்து அட்வான்டேஜஸ் ப்ளஸ் கேம்பெயின்னு சொல்லுவாங்க. அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின்றது மெட்டாவே உங்களுக்காக சஜஷன் கொடுக்கக்கூடியது. இது அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேம்பெயின் எனக்கு ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் ஆடியன்ஸில் நான் யாரை டார்கெட் பண்ணுறேனோ அவங்களுக்கு மட்டும் காமிச்சா போதும். அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஆடியன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி சிமிலர் பீப்புள் அவனுக்கு தெரியும், யாருக்கு, மெட்டாவோட ஏஐக்கு தெரியும். அதை தாண்டி நம்மளும் சம் இன்புட்ஸ் கொடுக்குறோம். பட் எனக்கு அந்த மாதிரி வேணாம். ஃபஸ்ட்டு ஏன்னா நான் என் பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக வேணா நான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் கேம்பெயின் கொடுப்பேன். ஆனால் தேவையில்லாத எல்லா நபர்களும் அதை பார்ப்பாங்க. மெட்டா ஏஐனால ரொம்பலாம் பெரிய டீட்டெயில் டார்கெட்டிங்லாம் பண்ணிட முடியாது. அது ஓரளவுக்கு பண்ணும். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஆடியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு நல்ல பிஸ்னஸ் வரலன்னா நான் மெட்டா கையில் ஒப்படைக்கிறேன். ஓகேவா, நான் மார்க்கெட்டரு, அவன் வந்து மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மு. மார்க்கெட்டரோட ஐடியாலஜி தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் ஏதாவது நெளிவு சுழிவு இருக்குன்னா தான் அவனோட பிளாட்ஃபார்மை பயன்படுத்த கற்றுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னால் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஆடியன்ஸ்க்கு மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா மெட்டாவே அதான் சஜஸ்ட் பண்ணுறான். இப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3, 6, 31 மில்லியன் டு 37 மில்லியன். ஏகபோகம், சூப்பர். ஆனால் ஒன்றும் நம்ம ரெடி பண்ணல, பண்ணும்போது குறைஞ்சிரும். 24 வயசுலேருந்து 45க்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னோட விளம்பரத்தை காட்ட போகிறேன். அடுத்து ஏற்கனவே சொன்ன ஜெண்டர் வந்து விமன். லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆல்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. ஏன்னா இங்கிலீஷ் UK US இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் இங்கிலீஷ் யாரெல்லாம் கீபோர்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இங்கிலீஷ் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும். அடுத்து டீட்டெயில் டார்கெட்டிங். இதுதான் இங்கே செம ட்விஸ்ட்டு. இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சாரீ. எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் இதில் இத்தனை வருஷம் இருக்கனால எனக்கு தெரியுது. இங்கே சாரீக்கு சிங்கிள் ஐ போட்டிருப்பான், வேறு இதிலே டபுள் ஈயும் போட்டிருப்பான். இப்போ இந்த ஆடியன்ஸை தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண சொன்னேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்க, 1.3 மில்லியன் பீப்புள் டு 1.6 மில்லியன் இருக்காங்க. சாதாரணமாக இன்ட்ரெஸ்ட் மட்டும் டார்கெட் பண்ணும்போது நான் நேரோ ஆடியன்ஸ் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா.
நேரோ ஆடியன்ஸ், என்கேஜ்டு ஷாப்பர், ஆன்லைன் ஷாப்பிங் ரீட்டைல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேரோ ஆடியன்ஸ் அப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்கேஜ்டு ஷாப்பர்ஸ் இங்கே பாருங்களேன். இப்போ இதில் போயிட்டு மேலே கொடுத்துடாதீங்க, கீழே என்கேஜ்டு ஷாப்பர்ஸ். நான் ஏன் இப்போ அது பேக்கில் போயிட்டு வந்தேன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது தெரியுதா, இது ஓகேவா. அதில் பாருங்கள் பீப்புள் ஹூ ஹவ் கிளிக்ட் ஆன் த கால் டு ஆக்ஷன் பட்டன் ஷாப் நவ் இன் த பாஸ்ட் வீக். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த ஒரு வார காலத்தில் ஷாப் நவ் பை நவ் பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டார்கெட் பண்ணுறேன். அதுதான் என்கேஜ்டு ஷாப்பர்ஸ். ஓகேவா. ஸோ என்கேஜ்டு ஷாப்பர் வந்து நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய் சஜஷன் காட்டும்போது அதுவே எனக்கு சஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ரீட்டெயில தான் அடுத்த லெவல் ஆஃப் சஜஷன் கொடுக்குது. எனக்கு இது ரெண்டுத்தை மட்டும் வைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய உள்ளே போடும்போது லாஜிக் அதிகமாகறனால காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா ஆடியன்ஸ் குறைய காஸ்ட் கூடிரும். ஃபஸ்ட்டு 1.3 மில்லியன் இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்களா 1.2 to 1.4 மில்லியன். இதுவுமே ட்ரூ கிடையாது. ஏன்னா இந்த டிக் எடுத்து விட்டதுனால நம்ம ஒரு கேம்பெயின் சப்மிட் பண்ணி இங்கே பார்க்கும்போது அதோடைய ஆடியன்ஸ் சைஸ் உண்மையிலே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 1.2 மில்லியன்லாம் சூப்பர் டார்கெட் ஆடியன்ஸோட சைஸு. ஏன்னா நான் 2 லட்சம் தான் சொன்னேன், இங்கே எத்தனை இருக்குது, 12 to 14 லட்சம் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. ஓகேவா. இதில் வந்து நீங்கள் வந்து சாரீ போட்டு செட்டு 1ன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் 3 டிஃப்ரெண்ட் ஆட் செட் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இங்கே நான் பேர் கொடுக்கணுன்றதுக்காக தான் சாரீ செட்டு 1 அப்படின்னா. சாரின்றது பிஸ்னஸ் பேர் தான், அது என்ன ப்ராடக்ட்ன்றது கிடையாது. இப்போதைக்கு நான் சாரின்னு வச்சுருக்கேன். ஓகே. இன்கேஸ் நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களோட வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களாம் தேங்க்யூ பேஜ் விசிட் பண்ணுறப்பானா இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், கஸ்டம்ஸ் ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பேஜ் எவன் பார்த்தாங்களோ அவங்கள மட்டும் ஆட் எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு மட்டும் இந்த விளம்பரத்தை காட்டாதீங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎம்சி பேஜ் விசிட்டட் 180 நாளுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த பேஜை விசிட் பண்ணியிருக்காங்களோ 180 நாளுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் இங்கே காட்டும். நான் இது வந்து இது லுக்குலைக்கு கஸ்டம் ஆடியன்ஸில் நான் காட்டுறேன், தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோட கிளைண்ட்டோட இது, நீங்கள் உங்களது வரும், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பேஜ் தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டாத அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு திருப்பி காட்ட தேவையில்ல. இப்போ இது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இங்கே டேட்டா காட்டாது. சரியா. அதனால் ஒரியெல்லாம் பண்ணாதீங்க, பெரிய அளவுக்குலாம் இல்லை. உங்களுக்கு தெரியல எத்தனை பேர் உங்கள் கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்கன்னு, அதனால் அவ்வளோ எண்ணிக்கை தான் குறையும். நான் சும்மா இப்போதைக்கு எடுத்து விட்றேன். ஓகேவா. இது இங்கே கிரியேட் சேவ்டு ஆடியன்ஸ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இங்கே க்ரியேட் ஆயிடும். ஓகேவா. இப்போ போய் நான் வந்து கேம்பெயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேம்பெயின்ஸில் போயிட்டு நான் கேம்பெயின்லாம் பண்ண போகிறது இல்லை, பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து அந்த விஷயத்த செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ. ஓகேவா. இங்கே ஆடியன்ஸை சேவ் பண்ணால் அங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக. ஸோ கிரியேட் கொடுத்து கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேம்பெயினில் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், என்னோட கேம்பெயினோட ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு, அப்ஜெக்டிவ் வந்து என்கேஜ்மெண்ட்டு, அதில் வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். குரோமில் இது ஓப்பன் ஆகவே கொஞ்சம் லேட் ஆகும், பிகாஸ் வந்து ஆட் மேனேஜர் வந்து ரொம்ப ஹெவி லோடட். இது நம்ம பிசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிசி ஓரளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது வந்து ப்ரௌசர் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா அவ்வளோதான் அதில் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு கேம்பெயின் ஓப்பன் ஆகும்போது என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நான் பண்ணுறேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயினில் வாட்ஸ்அப்லாம் இருக்குது. கேம்பெயின் பற்றி அப்ஜெக்டிவ் பற்றி பார்க்க போகிற வீடியோவில் ஒவ்வொன்றும் எதுக்கு ஏன்றதை நான் சொல்லுவேன். சரியா. அதில் போயிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். சரியா. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கேம்பெயின் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் கண்டினியூ கொடுத்துக்க வேண்டியதான். டார்கெட் ஆடியன்ஸுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மேலே கேம்பெயின் பேரெல்லாம் நீங்கள் கொடுத்துடலாம். இது வந்து அட்வான்டேஜஸ் கேம்பெயின் பட்ஜெட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 1000 செட் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆட் செட் உள்ளே வச்சுருக்கீங்கன்னா எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆட் சென்ஸுக்கு வந்து கூட மட்டும் போராக பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுவே பட்ஜெட் ரெடியூஸ் பண்ணிக்கும்.
எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஏன்னா நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து நான் டார்கெட் பண்ணுற அந்த 3 ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு பட்ஜெட் வச்சு நான் ஒரு வாரம் ரன் பண்ணுவேன். சரியா? அதுலேருந்து இது நம்ம 90s கிடையாது. ஓகே சரி, ஓகே 90s கிடையாது, சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். பேஜோட செலெக்ஷன் அது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே போயிட்டு இப்போ அந்த ஆடியன்ஸை எப்படி லோட் பண்ணுறதுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஸ்விட்ச் டு த ஒரிஜினல் ஆடியன்ஸ். ஒரிஜினல் என்ன அட்வான்டேஜஸ் ஆடியன்ஸ் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டேன். அது வந்து மெட்டாவே ஏஐ டூல் பேஸ் பண்ணி வரும். இங்கே யூஸ் சேவ்டு ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நான் சாரின்னு கொடுத்தேன்ல, இது இருக்கா, இது வந்து இங்கே செட் ஆயிரும். செட் ஆகிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், பட்ஜெட் வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். நான் வந்து 333 ரூபா கொடுக்க போகிறேன். அதேமாரி இது வந்து வாட்ஸ்அப், அதாவது மெசேஜிங் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மெசேஜிங் ஆப்ஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் வந்தால் போதும். இந்த இன்ஸ்டாகிராம் சேட்டு, மெசேஞ்சர் சேட்டெல்லாம் கொடுத்து காசை வீண் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸை வந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் நம்பர் தெரியாது. நம்பர் தெரிஞ்சதுன்னா நம்ம திருப்பி ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். அதனால் வாட்ஸ்அப் ஆட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே த்ரூ இது வழியாக தான். எங்கெங்கே அப்போ மாற்றினீங்களே ஏன் மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, லோட் ஆகாமல் இருந்திருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும் இது. ஏன்னா இது ஆட்டோ சேவ் தான். அதனால் வந்து நம்ம தான் வந்து ஃபிசிக்கலி வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். லைஃப் டைம்னு கொடுத்து மாற்றிட்டு சும்மா நான் வந்து வைக்கிறேன். லைஃப் டைம்னா ஒரு கேம்பெயின் 30 நாள் தான் ரன் பண்ணோன்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு 333 ரூபா. சரி, அது என்னுடைய ப்ரௌசரில் இங்கே அப்படி காட்டுது, மாறி இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஓகேவா? டெய்லி பட்ஜெட் 333 ரூபா. இப்போ இதில் யூஸ்டு சேவ்டு ஆடியன்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ போய் பாருங்களேன் எத்தனை மெசேஜ் ஆவரேஜாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுவே சொல்லுது பாருங்கள். ஒரு நாளைக்கு 11,000லேருந்து 33,000 ரீச் வேறு, இம்ப்ரெஷன் வேறு. ரீச்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், ஒவ்வொருத்தராக எவ்வளோ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு போய் ரீச் ஆக போகுதுன்னா 11,000லேருந்து 33,000 மக்களுக்கு போய் ரீச் ஆக போகுது. இம்ப்ரெஷன்னா பார்த்தவங்களே திருப்பி பார்க்கறது. ஒரே ஆள் வந்து 2 வாட்டி பார்த்தாலும் இம்ப்ரெஷனில் காட்டும். ஆனால் ரீச்ன்றதுல எத்தனை யூனிக் ஆடியன்ஸோ அவங்கள மட்டும்தான் காட்டும். ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் சென்டரும் தனித்தனியாக இருக்கும். அதனால் அது பேர் அக்கௌண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. இருக்குல்லையே அக்கௌண்ட் சென்டர் அக்கௌண்ட், ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் தனித்தனியான ஒரு அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கணக்கில் வரும். இப்போ என்ன டார்கெட் பண்ணிருக்காங்க, என்னையே காலையில் ஒரு வாட்டி பார்த்துருப்போம், மதியம் ஒரு வாட்டி பார்த்துருப்போம், ராத்திரி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னா இம்ப்ரெஷன் 3, ஆனால் ரீச் வந்து 1 தான். ஏன்னா ஒரே நபருக்கு தான் போயிருக்கு, ஆனால் அவர் 3 வாட்டி பார்த்துருக்காரு. ஓகேவா? ஸோ பிளேஸ்மெண்ட் இதை தான் நான் மெயினாக சொன்னேன். இங்கே அட்வான்டேஜஸ் பிளேஸ்மெண்ட்டில் அவன் நம்ம கிட்டேருந்து காசை உசார் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருவான். ஆனால் மேனுவல் பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ப்ரூவன் மாடல். அதனால் நான் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கிடுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பெட்டரான ஒரு அவுட்புட்டு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இருக்கும். அதனால் அது வந்து தேவையில்லைன்றேன். ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே பாருங்கள் ஃபேஸ்புக் ஃபீடு, இன்ஸ்டாகிராம் ஃபீடு, ஃபேஸ்புக் வீடியோ ஃபீடு, அதேமாதிரி ரீல்ஸில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அவ்வளோதான். இப்போ ஃபேஸ்புக் ஃபீடு போனோன்னா ஃபேஸ்புக் ஃபீடுக்கு போயிட்டு இந்த டிக் இருக்குல்ல, ஆரோ டிக்கு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ஒரு வாட்டி டிக் போடுங்க, எல்லாம் செலக்ட் ஆயிரும். இன்னொரு வாட்டி டிக் போடுங்க, எல்லாம் அன்டிக் ஆயிரும். அதில் போய் ஃபேஸ்புக் ஃபீடு கொடுங்க, அடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபீடு கொடுங்க, ஃபேஸ்புக் வீடியோ ஃபீடு. வீடியோ ஃபீடுனா வீடியோ ஆடு போட்டால் மட்டும்தான். இமேஜ் ஆடு போடுறீங்கன்னா இது 2 மட்டும் இருந்தால் போதும். சரியா? நான் வீடியோ ஆடு போட போகிறேன், அதனால் இது 3. அதுக்கடுத்து இதெல்லாம் அன்டிக் பண்ணி விட்ருங்க. ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸுக்குள்ளே நான் போய் பண்ணுவேன். ஆனால் நான் எல்லாத்தையும் இங்கேயே அன்டிக் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே போய் என்ன பண்ண தேவையில்ல, உட்காந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் இருக்கா, இமேஜ் ஆடு போட போகிறீங்கன்னா ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸும் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸும் போடுங்க. ரீல்ஸ் வீடியோனா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ரீல்ஸ்லாம் போடாதீங்க, அந்தளவுக்கு ரீச் இருக்காது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கிடையாது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட், நியர்பை 8 வருஷம் இத்தனை கேம்பெயின், அதோடைய சக்ஸஸ்ஃபுல் மாடல்லேருந்து நான் எடுக்கிற முடியும், நீங்கள் எடுக்கிற முடியும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இதெல்லாம் அன்டிக் பண்ணிட்டு பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் குறைஞ்சிருக்கா, 9,300 டு 27,000 பீப்புள் தான், 6 to 18. அதனால தான் மெட்டா என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீயா டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியன்ஸ் குறைஞ்சிருவாங்க, லீடு குறைஞ்சிரும், ஏன் கண்ட்ரோலில் விட்டுரு, உனக்கு வேறு லெவலில் நடக்கும் அப்படின்ட்டு தான் அட்வான்டேஜஸ் ஆடியன்ஸையும் அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஆடியன்ஸ் பிளேஸ்மெண்ட்டையும் நம்மளுக்கு அது வந்து சஜஸ்ட் பண்ணுது. இது இருக்கா, அட்வான்டேஜஸ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்கமெண்டட் அது. பட் நான்
ப்ரூவன் மாடல் வச்சிருக்கனால நான் வந்து இப்படி ட்ரை பண்ணுறேன். ப்ராடாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ டிஃபைன்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் இருக்கும்போது கொஞ்சம் வந்து காஸ்ட்டு கூட போகும். எவ்வளோ ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ ஃபில்டர் பண்ண ஆடியன்ஸ் குறைஞ்சிருவாங்க. ஆடியன்ஸ் குறைய காசு அதிகமாகிட்டே இருக்கும். மல்டிபிள் ஃபில்டர்லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு லாஜிக் அண்டு இதுதான். இதோ இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, நேரோ ஆடியன்ஸ் வந்து மல்டிபிள் போடாதீங்க, 2 3 அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு நேரோ ஆடியன்ஸ்லாம் பண்ண முடியல இல்லை, ஆனால் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். யார் ஒரு லீடு நான் 1000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, குவாலிட்டி தான் முக்கியம் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை செய்யணும். குறைஞ்ச காசில் நானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்கலாம் அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ மேலே கேம்பெயின் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. இதில் போய்ட்டு ஆடில் போய்ட்டு வீடியோவோ இல்லை இமேஜோ லோட் பண்ணிவிட்டு அதோடைய கேப்ஷன் டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு கால் டு ஆக்ஷன் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இந்த வீடியோ முழுக்க டார்கெட் ஆடியன்ஸை சம்மந்தப்பட்டது தானே தவிர்த்து ஒரு கேம்பெயினை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுன்றது கிடையாது. அது அப்கமிங் செஷனில் கேள்வியில் வரப்போகுது. அதே மாதிரி கோர்ஸில் தான் அதை பற்றி ஃபுல்லாக கவரப் பண்ணியிருக்க போகிறோம். அதனால் இது டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரியா? ஆல்ரைட், வெரி சூன் நீங்கள் வந்து கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து நான் பல தடவை சொன்னதே தான் இப்பயும் சொல்கிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து உங்கள் பிஸ்னஸை டிஜிட்டலுக்கு கொண்டு வர முடியும். கொண்டு வந்த பிஸ்னஸை மல்டிபிள் டைம் ஸ்கேல் பண்ண முடியும். ஃப்ரீ ஸ்டஃப்லேயே இவ்வளோ மேட்ரு கொடுக்குறோன்னா பெய்டு கோர்ஸில் இதை விட இன்னும் வேல்யூஸ் அதிகமாக தான் இருக்கும். என் கூட லைவில் உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய கோர்ஸஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து லைவாகவே என்ன பண்ண முடியும், ஸ்கேல் பண்ணி இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ளே ஸ்கேல் பண்ணி ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். நிறைய வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, லிங்க்கு. அதில் போய் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். கோர்ஸ் வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வெரி சூன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆஃபர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். நியர்பை 2000 ரூபாய்க்கு மேலே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாரெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஒரு அப்கமிங் ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் மூலயமா பார்த்துட்டு போட முடியும். ஏன்னா நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி தெரியும்? த்ரூ சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக தான் தெரியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.